அளவில்லா அருளும் இணையில்லா கிருபையும் கொண்டு அகில உலகத்தை படைத்து பரிபாலித்து பராமரித்து இரட்சித்து பாதுகாத்து போஷிக்கக்கூடிய வல்ல நாயன் அல்லாஹ், அவனுக்கே அனைத்து புகழும். அல்ஹம்துலில்லாஹ். அந்த அல்லாஹ் யஃப்லுகு மா யஷா, நாடியதை படைக்கக்கூடியவன். அந்த அல்லாஹ் யஃஅலு மா யஷா, நாடியதை செய்யக்கூடியவன். அந்த அல்லாஹ் வல்லதி யுஸவ்விருக்கும் ஃபில் அர்ஹாமி கைஃப யஷா, தாயுடைய கற்பத்தில் தான் நாடிய தோற்றத்தை கொடுக்கக்கூடியவன். அந்த அல்லாஹ் வ அன்னஹு வ அத்ஹக வ அப்கா, சிரிக்க வைப்பவன், அழ வைப்பவன். வ அன்னஹு வ அமாத வ அஹ்யா, மௌத்தாக்குபவன், ஹயாத்தாக்குபவன். குல் ஹுவல்லாஹு அஹத், அவன் தனித்தவன். அல்லாஹு ஸமத், அவன் தேவையற்றவன். லம் யலித், அவனுக்கு குழந்தைகள் கிடையாது. வலம் யூலத், அவனுக்கு பெற்றவர்கள் கிடையாது. வலம் யகுல் லஹு குஃபுவன் அஹத், அவனுக்கு ஈடாக இணையாக ஒப்பாக உவமையாக இந்த அண்ட சராசரத்தில் யாரும் கிடையாது என்பதாக சங்கையான இந்த மிம்பரில் வைத்து நான் சாட்சி சொல்கிறேன். ஸலாத்தெனும் கருணையும் சலாமெனும் ஈடேற்றமும் நபி குலத்திலகம், மனு குலத்தின் மகுடம், மாநிலம் போற்றும் மாமேதை, உலகுக்கு வந்த உத்தமர், கருணை கடல், காரூண்ய வள்ளல், நட்புணத்தின் தாயகம், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும் அந்த அண்ணல் நபிகளாருடைய வாழ்க்கை வழிமுறைகளை அடியொற்றி நடப்பதில் அணுவளவும் நெறி பிசகாது அகில உலகத்துக்கெல்லாம் அழகிய முன்மாதிரியாக வாழ்ந்து காட்டிய அன்னாருடைய தோழர்கள், சஹாபாக்கள், மனைவிமார்கள், கியாமத் நாள் வரை வரக்கூடிய முஃமினான முஸ்லிமான ஆண்கள், பெண்கள் அனைவர் மீதும் உண்டாகட்டும். நாட்களுக்கெல்லாம் சிறந்த நாளாகிய வெள்ளிக்கிழமை நாளில் அல்லாஹ்வால் கடமையாக்கப்பட்ட புனித ஜும்ஆவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக அல்லாஹ்வுடைய மஸ்ஜிதில் புண்ணியம் பூத்து குலுங்கும் கண்ணியமான இந்த ரமலான் மாதத்தில் வந்தமர்ந்திருக்கும் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, கண்ணியமான கனவான்களே, அல்லாஹ்வை மௌத்து வரைக்கும் அஞ்சி பயந்து தக்வாவுடன் வாழுமாறு முதலில் குத்துபா பேருவை நிகழ்த்தக்கூடிய எனக்கும் அப்பால் செவியேற்கக்கூடிய உங்களுக்கும் நான் தக்வாவை கொண்டு நல்லுபதேசம் செய்கிறேன். இத்தகுல்லாஹ். அன்பு நிறைந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, உலக வாழ்க்கையில் அல்லாஹ் முஸ்லிம்களை அல்லாஹ் தஆலாவுடைய பிரதிநிதியாக தேர்ந்தெடுத்திருக்கிறான். முஸ்லிம்களாகிய நாம் கண்டதே காட்சி கொண்டதே கோலம் என்று வாழ முடியாது. அல்லாஹ் தஆலா எதை சொல்கிறானோ, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதை நமக்கு வழிகாட்டி இருக்கிறார்களோ, இந்த அடிப்படையில் தான் உலகத்தில் நாம் வாழ வேண்டும். உலகத்துக்கு வந்த நாம் வரக்கூடிய நேரத்தில் நம்முடைய கையில் எதுவும் கொண்டு வந்தது கிடையாது. உலகத்தை விட்டு பிரியும் போதும் நாம் எதையும் கொண்டு செல்வதும் கிடையாது. சகோதரர்களே, இந்த சொத்தாக இருக்கலாம், செல்வமாக இருக்கலாம், வசதியாக இருக்கலாம், வாய்ப்பாக இருக்கலாம், எல்லாம் இடையில் வந்தது. அதே போல் இடையில் சென்றுவிடும். அதைத்தான் இமாம் குர்துபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்கிறார்கள், எல்லா இன்பங்களும், உலகத்திலே இன்பங்கள் எல்லாம் திடீரென்று வரும், திடீரென்று சென்றுவிடும். அலா இன்னமத் துன்யா நவாரத்து ஹைகத்தின் இதா ضر منها جانب جف جانب هي الدار ما الآمال إلا فجائع عليها ولا اللذات فيها إلا مصائب. இந்த உலகத்துடைய இன்பங்கள் எல்லாம் இன்பங்கள் அல்ல, துன்பங்கள். இந்த உலகத்தில் வந்த ஆசைகள் எல்லாம் திடீரென்று வந்த ஆசைகள் எல்லாம் திடீரென்று சென்றுவிடும். சகோதரர்களே, அல்லாஹ் தஆலா தான் இந்த உலகத்தில் நமக்கு சொத்து செல்வங்களை தந்தவர். அல்லாஹ் தஆலா தான் இந்த உலகத்தில் நமக்கு வசதி வாய்ப்புகளை தந்தவன். எந்த அளவுக்கு நம்முடைய செல்வங்கள் மூலமாக, நம்முடைய வசதி வாய்ப்புகளின் மூலமாக உலகத்தில் நாம் அல்லாஹ்வுக்காக செலவழிக்கிறோமோ, அதுதான் நம்முடைய மறுமையில் நமக்காக பயன் தரும். எதையும் கொண்டு செல்ல முடியாது நம்மால். நம்முடைய கையில் ஜனாசாவில் எதையும் விட்டு வைக்க மாட்டார்கள். எல்லாவற்றையும் எடுத்து விட்டுதான் நம்மை கபருக்கு வைப்பார்கள். உலகத்தையே கட்டியாண்டவன் தான், மிகப்பெரிய சர்வாதிகாரி தான்.
ஜெங்கிஸ் கான் என்பவன், மங்கோலிய பேரரசு. அவன் எவ்வளவு பெரிய அநியாயக்காரன் என்றால், பக்தாதில் மாத்திரம், ஈராக்கில் மாத்திரம் 10 லட்சம் முஸ்லிம்களை கொலை செய்தவன். அந்த காலத்தில் பக்தாதில் தான் இருந்தது. அல்லாமா இப்னு அசீர் அல் காமில் ஃபி தாரீக் என்ற மிக முக்கியமான வரலாற்று கிதாபில் பதிவு செய்கிறார்கள். அந்த காலத்தில் பக்தாதில் தான் இருந்தது உலகின் மிகப்பெரிய இஸ்லாமிய லைப்ரரி. சகோதரர்களே, உலமாக்கள் எழுதுகிறார்கள், அந்த லைப்ரரியில் மாத்திரம் 1,20,00,000 இஸ்லாமிய கிதாபுகள் இருந்ததாம். அவ்வளோ கிதாபுகளையும் பத்த வைத்து ஈராக்கில் ஓடக்கூடிய ஃபுராத் என்ற நதி, யூப்ரட்டிஸ் என்ற நதியில் சகோதரர்களே அந்த சாம்பல்களை எல்லாம் கொண்டு போய் மங்கோலியர்கள் கொட்டினார்கள். உலமாக்கள் சொல்கிறார்கள், ஒரு கிழமை, ஒரு வாரமாக அந்த நதி கருப்பாக ஓடியதாம். என்ன சர்வாதிகாரம் செய்தாலும் ஒரு நாள் அவர் சக்கராத்தை அடையத்தான் வேண்டும். மௌத்தாக கூடிய நேரம் சக்கராத்தில் அவர் வசியத் செய்தானாம். அலெக்சாண்டர் என்பதாகவும் வருகிறது, துல்கர்னைன் என்பதாகவும் வருகிறது. சொன்னானாம் ஜெங்கிஸ் கான், நான் மரணித்தால் என்னுடைய ஜனாசாவை நீங்கள் சந்தூக்கில் சுமந்து கொண்டு செல்லும் நேரத்தில் என்னுடைய 2 கைகளையும் வெளியில் தொங்க போட்டு தான் கொண்டு செல்ல வேண்டும். முஸ்லிம்களாக இருந்தாலும் முஸ்லிம் அல்லாதவர்களாக இருந்தாலும் சகோதரர்களே தக்பீர் கட்டிதான் ஜனாசாவை கொண்டு செல்வார்கள். ஆனால் ஜெங்கிஸ் கான் சொன்னானாம், என்னுடைய 2 கரங்களையும் நீங்கள் தக்பீர் கட்டக்கூடாது, 2 கரங்களும் தொங்க வேண்டும் என்னுடைய ஜனாசா செல்லும் பொழுது. ஏன் தெரியுமா? உலகத்தில் வாழக்கூடிய மக்கள் படிப்பினை பெற வேண்டும். உலகத்தையே கட்டியாண்டவன் கூட கபருக்கு செல்லும் போது வெறுங்கையோடு தான் செல்கிறார். இதுதான் உண்மையான விடயம். இதுதான் நம்முடைய கடைசி முடிவு. ஆகையால் அல்லாஹ் தந்த வசதி, அல்லாஹ் தந்த வாய்ப்பு மௌத்துக்கு முன்னால் சகோதரர்களே அல்லாஹ்வுக்காக செலவழிக்கப்பட வேண்டும். நம்முடைய சொத்து செல்வங்கள், நம்முடைய வசதி வாய்ப்புகள் இது நமக்குரிய சொத்தல்ல. அல்லாஹ் ஏழைகளுக்குரிய பங்கை அல்லாஹ் நம்முடைய கையில் தந்திருக்கிறான். அதை வைத்திருப்பது, அதை கொடுக்காமல் தடுப்பது அல்லாஹ்வுடைய தண்டனைக்கு காரணமாக அமையும். தனவந்தர்களே, வசதி வாய்ப்பு மிக்கவர்களே, உங்களுக்கு முன்னுதாரணம் தான் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு. சகோதரர்களே, மதீனாவில் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு வரும்போது மதீனாவில் குடிப்பதற்கு ஒழுங்கான தண்ணீர் இருக்கவில்லை மதீனாவில். சகோதரர்களே, புகாரியில் வருகிறது, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மன் ஜஹஸ பிஹ்ர ரூமா ஃபலஹுல் ஜன்னா. சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அந்த முழு மதீனாவிலும் ஒருவரிடம் மாத்திரம்தான், ரூமா என்ற ஒரு யூதரிடம் மாத்திரம்தான் குடிப்பதற்கு நல்ல தண்ணீர் இருந்தது. அதையும் பணத்துக்கு வாங்கிதான் குடிக்க வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், யார் இந்த ரூமாவுடைய கிணறை வாங்கி அதை தயார்படுத்தி தருகிறாரோ அவருக்கு சொர்க்கத்தை நான் வாங்கி தருவேன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமிடம் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு வந்தார். வந்து கேட்டார், யா ரசூலல்லாஹ், அந்த கிணத்தை நான் வாங்கி தந்தால் எனக்கும் சொர்க்கம் கிடைக்குமா? எனக்கும் சுவர்க்கத்து நீரூற்றுகள் கிடைக்குமா? சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், உஸ்மான், நிச்சயமாக உனக்கு கிடைக்கும். அப்படியா? ரூமாவிடம் வந்தார், கிணத்தை விலை பேசினார். ரூமா சொன்னார், நான் விற்க மாட்டேன் இந்த கிணத்தை. சொன்னார்கள், சாதாரண பணத்துக்கு தான் விற்க மாட்டாய். சகோதரர்களே, 35,000 திர்ஹம். இன்று நேற்று நடந்த சம்பவம் அல்ல இது. நீங்கள் 2 வருடங்களுக்கு முன்னால், 4 வருடங்களுக்கு முன்னால் 5,000 ரூபாய் பணத்தால் வாங்கிய பொருட்களை இப்பொழுது வாங்க முடியாது. நான் சொல்வது 1400 வருடங்களுக்கு முன்னால் நடந்த சம்பவம். 1400 வருடங்களுக்கு முன்னால் 35,000 வெள்ளிக்காசு என்றால் எவ்வளவு பிரம்மாண்டமான பணம் அது. அள்ளி வீசினார். சொன்னார், கிணத்தை வாங்கினார். சகோதரர்களே, முஸ்லிம்களுக்கு வக்ஃப் செய்தார். சொன்னார், யா ரசூலல்லாஹ்,
முஸ்லிம்களுக்கு தந்துவிட்டு தாராளமாக இலவசமாக தண்ணீர் குடிக்கட்டும். 35,000 வெள்ளி காசுகளை கொடுத்து எந்த மைசூர் மகாராணியும் தண்ணி குடித்திருக்க மாட்டார் இந்த உலகத்தில். சகோதரர்களே, 1400 வருடங்கள் கடந்து இன்றும் அந்த கிணத்தில் நாங்களும் போய் தண்ணீர் குடித்திருக்கிறோம். கியாமத்து நாள் வரைக்கும் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹுடைய சதகா உலகத்தில் பேசப்படுகிறது. இன்றும் வக்ஃப் உஸ்மான் என்பதாக பில்டிங்குகள், கட்டடங்கள் அந்த கிணத்தின் மூலமாக, அந்த ஈச்சம்பழ தோட்டத்தின் மூலமாக வந்த வருமானங்கள் மஸ்ஜிது நபவிக்கு இன்றும் செலவழிக்கப்படுகிறது. சகோதரர்களே, உங்களுக்கு உதாரணம் தான், முஸ்லிம் தனவந்தர்களுக்கு உதாரணம் தான் அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு. சகோதரர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நாள் சொன்னார்கள், இன்னி உரீது அன் அப்அஸ ஸரியத்தன் ஃபதஸத்தகு. ஏ சஹாபாக்களே, நான் ஒரு படையை அனுப்ப போகிறேன், நீங்கள் சதகா கொடுங்கள், இந்த படையை தயார்படுத்துங்கள். உடனே அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு 2000 தங்க காசுகளை கொண்டு வந்தார். 2000 தங்க காசுகளை கொண்டு வந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய கையில் கொடுத்தார். சகோதரர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டார்கள், அப்துல் ரஹ்மான், வீட்டில் எதை வைத்து வந்திருக்கிறாய்? சொன்னார் அப்துல் ரஹ்மான், யா ரசூலல்லாஹ், இதே போல 2000 பணத்தை நான் வீட்டில் வைத்து விட்டு வந்திருக்கிறேன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடனே கையை ஏந்தினார்கள். கையை ஏந்தி சொன்னார்கள், பாரக்கல்லாஹு லக ஃபீமா அஅதைத வ பாரக்கல்லாஹு லக ஃபீமா அம்சத்த. அப்துல் ரஹ்மான், எதை நீ அல்லாஹ்வுக்காக கொடுத்தாயோ அதிலும் அல்லாஹ் உனக்கு பரக்கத் செய்வானாக. எதை நீ அல்லாஹ்வுக்காக கொடுக்காமல் வீட்டில் வைத்து விட்டு வந்திருக்கிறாயோ அதிலும் அல்லாஹ் உனக்கு பரக்கத் செய்வானாக. அப்துல் ரஹ்மான் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய துஆ என்னுடைய வாழ்க்கையில் வேலை செய்ய ஆரம்பித்தது. நாயகத்துடைய துஆ என்னுடைய வாழ்க்கையில் வேலை செய்ய ஆரம்பித்தது. எந்த அளவுக்கு என்றால், சகோதரர்களே, அந்த வாயால் வந்த ஏதாவது வார்த்தை உலகத்தில் பொய்யாக இருக்கிறதா? 63 வருட காலத்தில் ஒரு பொய் சொல்லாத ஒரே தலைவர் சொன்னார் அப்துல் ரஹ்மான் ரலியல்லாஹு அன்ஹு, அதற்கு பின்னால் ஒரு கல்லை நான் தூக்கினாலும் அந்த கல்லுக்கு கீழால் தங்கமோ வெள்ளியோ இருக்கும். அல்லாஹ்வுக்காக கொடுத்தவர்கள் அல்லாஹ் உலகத்தில் வாழ வைத்தார். தபூக்குடைய யுத்தம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புகாரியில் வருகிறது, மிம்பரில் வைத்துக் கொண்டு சொன்னார்கள், மன் ஜஹஸ ஜைஷல் உஸ்ரா ஃபலஹுல் ஜன்னா. தபூக்குடைய படைக்கு பெயரே ஜெய்ஷுல் உஸ்ரா, வறுமை படை. கஷ்டமான காலம். சஹாபாக்களுடைய கையில் எந்த வசதியும் இருக்கவில்லை, எந்த வாய்ப்பும் இருக்கவில்லை. சகோதரர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இந்த தபூக்குடைய படையை யார் தயாரித்து தருகிறீர்களோ உங்களுக்கு நான் சுவர்க்கத்தை வாங்கி தருகிறேன். அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு சகோதரர்களே 200 ஊக்கியா தங்கத்தை கொண்டு வந்து கொடுத்தார். 200 ஊக்கியா, ஒரு ஊக்கியா 30 கிராம், 30 தர 200, 6 கிலோ தங்கத்தை கொண்டு வந்து அல்லாஹ்வுடைய பாதையில் கொடுத்தார். 6 கிலோ தங்கம். 1400 ஆண்டுகளுக்கு முன்னால் 6 கிலோ தங்கம். சிந்தித்து பாருங்கள், ஹார்ட் வெடிச்சும் இப்ப உள்ளாக்களுக்கு. 6 கிலோ தங்கம் அள்ளி வீசினார் அல்லாஹ்வுடைய பாதையில். உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், இவர் வீட்டிலே எதையும் வைக்காமல் வந்திருக்கிறார். கேட்டாங்க, அப்துல் ரஹ்மான், வீட்டில் ஒன்றும் இல்லையா? சொன்னார், அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்ன வார்த்தையை சொன்னார், யா ரசூலல்லாஹ், இதை விட சிறந்தது என்னுடைய வீட்டில் இருக்கிறது. அல்லாஹ் இருக்கிறான் என்னுடைய வீட்டில், நீங்கள் இருக்கிறீர்கள் என்னுடைய வீட்டில், எனக்கு எதுவும் தேவையில்லை, அல்லாஹ் தருவான். சகோதரர்களே, ஜகாத் கடமையானவர்களே, சதக்கா கொடுக்க வேண்டியவர்களே, உங்களுடைய பணங்களை
அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை வைத்து நீங்கள் கொடுங்கள். அல்லாஹ் வாக்கு தவறாதவன். உங்களுக்கு ஒன்றை 10ஆக 70ஆக 700 மடங்காக அல்லாஹ் தருவான். இது சதகாவுடைய மாதம், இது ஜகாத்துடைய மாதம். இது அஃதலு ஸதகா ஸதகத்துன் ஃபீ ரமதான். திருமதியில் வருகிறது, ஆக சிறந்த சதகா, ஆக சிறந்த தர்மம் ரமலான் மாதத்தில் கொடுக்க வேண்டிய தர்மம். சகோதரர்களே, கட்டி வைத்து விடாதீர்கள், எண்ணி வைத்து விடாதீர்கள். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாவை பார்த்து அருமை நாயகம் சொன்ன வார்த்தை, ஆயிஷா லா தூகி ஃபயூகில்லாஹு அலைகி. என் மனைவியே ஆயிஷாவே, நீ கொடுக்காமல் கட்டி வைக்காதே, அல்லாஹ் உனக்கு தராமல் கட்டி வைப்பார். ஆயிஷா லா துஹ்சி ஃபயுஹ்சில்லாஹு அலைகி. ஆயிஷாவே ரலியல்லாஹு அன்ஹா, எண்ணி எண்ணி கொடுக்காதே, அல்லாஹ்வும் உனக்கு எண்ணி எண்ணி தருவான். கணவனுக்கு கட்டுப்பட்ட மனைவி முஆவியா ரலியல்லாஹு அன்ஹுடைய ஆட்சி காலம். அன்னை ஆயிஷாவுக்கு ஜனாதிபதி அவ்வளவு மலிக்கின் ஃபில் இஸ்லாம், இஸ்லாமிய சாம்ராஜ்யத்தின் முதலாவது மாமன்னர் முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு 70,000 தங்கத்தை அனுப்பினார். சகோதரர்களே, அந்த மனைவி உடுப்பில் ஓட்டை கிழிந்த ஆடையை உடுத்துக்கொண்டு 70,000 தங்கத்தையும் அதே நிமிடம் அள்ளி கொடுத்தார். ரமதானுடைய நோன்புடைய காலம். அடிமை பரீரா வந்து சொன்னார், நோன்பு திறப்பதற்கு ரொட்டி சுட வேண்டும், ஒரு தீனார், ஒரு தங்க காசாவது தாங்க. ஆயிஷா அம்மா சொன்னாங்க, கொஞ்சம் நேரத்தோட நீ சொல்லி இருக்கலாமே, என்னிடம் எதுவும் இல்லை, எல்லாத்தையும் கொடுத்துட்டேன். நான் ருசி கண்டவர்கள், அல்லாஹ்வுக்காக கொடுத்து கொடுத்து ருசி கண்டவர்கள், ஏழைகளுடைய துஆக்களை பெற்றவர்கள். சகோதரர்களே, இந்த உலகத்தில் அல்லாஹ் உங்களை சீரழிக்க மாட்டார். கொடுத்து பாருங்கள் ஜகாத்தை சரியான முறையில். இது உங்களோட சொத்தல்ல, இது அல்லாஹ் போட்ட பிச்சை. இது அல்லாஹ் சொல்றான், வஅன்ஃபிகு மிம்மா ரஸக்னாகும். நாம் போட்ட பிச்சையிலிருந்து நீ செலவழி என்ற பாருங்க. நான் போட்ட பிச்சை இது. நீ பிறக்க போகல ஒன்றும் கொண்டாடல, யாரும் எதுவும் கொண்டாடவில்லை. நான் தந்த பிச்சையிலிருந்து என்னுடைய பாதையில் செலவழியுங்கள். கொடுத்தார் அப்துர் ரஹ்மான் ரலியல்லாஹு அன்ஹு. சகோதரர்களே, எந்த அளவுக்கு அல்லாஹ் அள்ளி கொடுத்தான், எந்த அளவுக்கு அல்லாஹ் அள்ளி கொடுத்தான். ஒரு நாள் நாயகத்துடைய மரணத்துக்கு பின்னால் சகோதரர்களே, மதீனாவில் ஒரு பயங்கரமான சத்தம், ஒரு பயங்கரமான சத்தம். ஆயிஷா அம்மா கேட்டாங்க, என்ன சத்தம் இது, என்ன கோஷம் இது? சொன்னார்கள் சஹாபாக்கள், யா உம்மல் முஃமினீன், முஃமின்களின் தாயே, அப்துர் ரஹ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய வியாபார கோஷ்டி சிரியாவிலிருந்து மதீனாவுக்கு வந்திருக்கிறது. 700 ஒட்டகங்கள், 700 ஒட்டகங்கள் நிறைய வாசனை திரவியங்கள், மணப்பொருட்கள், பெருமதியான சாமான்கள் விற்பனைக்காக சிரியாவிலிருந்து சவுதி அரேபியாவுக்கு வந்திருக்கிறது. ஆயிஷா அம்மா சொன்னாங்க, ஆயிஷா அம்மா சொன்னாங்க, பாரக்கல்லாஹு லஹு ஃபீமா ஆதாஹு. அல்லாஹ் அவருடைய சொத்து செல்வத்தில் பரக்கத் செய்யட்டும். ஆனால் வல ஸவாபுல் ஆகிரத்தி ஆதம், ஆகிரத்துடைய கூலி ரொம்ப பெரியது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்ல நான் கேட்டிருக்கிறேன், ரஅய்து அப்துர் ரஹ்மான் யதுகுலுல் ஜன்னத அபுவன். அப்துர் ரஹ்மான் தவண்டு தவண்டு சுவர்க்கம் நுழைவதை நான் கண்டேன் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இந்த செய்தி உடனடியாக அப்துர் ரஹ்மான் ரலியல்லாஹு அன்ஹுடைய காதுக்கு சென்றதுதான் தாமதம். ஓடி வந்தார், ஆயிஷா நாயகியின் வீட்டு வாசலில் நின்று சத்தம் போட்டார், யா உம்மல் முஃமினீன், ஏ முஃமின்களுக்கெல்லாம் தாயே, ஆயிஷா அம்மாவே, உஷ்ஹிதுகி யா உம்மா, என்னுடைய தாயே, உங்களை நான் சாட்சியாக ஆக்குகிறேன். அன்ன ஹாதிஹி நூக குல்லஹா பிஅக்தாபிஹா வஅக்லாசிஹா வஅஹ்லாசிஹா ஃபீ சபீலில்லாஹ். இந்த 700 ஒட்டகங்களையும், இந்த 700 ஒட்டகங்கள் நிறைய இருக்கும் சாமான்களையும் இந்த நிமிடம் நான் அல்லாஹ்வுடைய
அல்லாஹ்வுடைய பாதையில் கொடுத்து விட்டேன். இதற்கு ஆயிஷா அம்மா சாட்சி என்றார். அல்லாஹ் விடுவானா சகோதரர்களே? உலகத்தில் யார் அல்லாஹ்வுக்காக வாழ்கிறாரோ அல்லாஹ் ஒரு நாளும் கைவிட மாட்டான். வரலாற்று ஆசிரியர்கள் முஅர்ரிகூன்கள் எழுதுகிறார்கள், அப்துர் ரஹ்மான் ரலியல்லாஹு அன்ஹு மௌத்தானதற்கு பின்னால் அவருடைய சொத்துக்களை அவருடைய செல்வங்களை வாரிசுக்காரர்களுக்கு பிரித்தது எப்படி தெரியுமா? தங்கத்தை மாத்திரம் சவாலால அள்ளி அள்ளி எடுத்தார். தங்கத்தை மாத்திரம் சவாலால் மம்பட்டியால் அள்ளி அள்ளி கொடுத்தார்களாம் வாரிசுக்காரர்களுக்கு. அவ்வளோ அல்லாஹ் அள்ளி கொட்டி இருந்தார். ஆகையால் இந்த மாதம் இது சதகாவுடைய மாதம், இந்த மாதம் இது ஜகாத்துடைய மாதம். அல்லாஹ் தஆலா குர்ஆனில் 60 இடங்களில் ஜகாத்தை பற்றி மாத்திரம் பேசுகிறார். சகோதரர்களே, சதகா அது சுன்னத்து, ஜகாத்து அது ஃபர்து. சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஹஸ்ஸினு அம்வாலக்கும் பிஸ்ஸகா, உங்களுடைய சொத்துக்களை முஸ்லிம்களே உங்களுடைய செல்வங்களை ஜகாத்தை கொடுத்து பாதுகாத்துக் கொள்ளுங்கள். ஜகாத்து கொடுத்தீங்கண்டா உங்களோட சொத்து பாதுகாக்கப்படும். ஜகாத்து கொடுக்கலண்டா உங்களோட சொத்துகள் அழிக்கப்படும். அதுதான் அந்த ஹதீஸுடைய மஃஹூமுல் முகாலஃபா, மாற்று கருத்து. சகோதரர்களே, அல்லாஹ் தந்தது. இந்த ஊரை பாருங்கள், மாஷா அல்லாஹ். சென்ற வருடம் இங்கே கூட்டு ஜகாத் இந்த கண்டி மாவட்டங்களில் மடவலை, அக்குரணை போன்ற ஊர்களில் சகோதரர்களே கூட்டு ஜகாத்துடைய சிஸ்டம் மாஷா அல்லாஹ். பல ஏழைகள் பிரயோசனம் அடைகிறார்கள். சகோதரர்களே, இந்த ரமலான் மாதத்தில் உங்களுக்கு பின்னால்தான் கடமையாகுமாக இருந்தாலும் பரவாயில்லை, முன்கூட்டி கொடுங்கள். ஒன்றுக்கு 70 கிடைக்கும் மாதம். சென்ற முறை மாத்திரம் இந்த மடவல பஜார்ல சேகரிக்கப்பட்ட ஜகாத் நிதியத்தின் மூலமாக 600க்கும் மேற்பட்ட ஏழைகளுக்கு வாழ்வாதார வசதி செய்து கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவர்களுடைய துஆ இந்த ஊரை முன்னேற்றும். சகோதரர்களே, அவர்களுடைய துஆ உங்களை ஏழைகளாக ஆக்காது. ஆகையால் அல்லாஹ் தந்த சொத்து இது, அல்லாஹ் தந்த செல்வம் இது. அல்லாஹ்வுடைய பாதையில் அள்ளி கொடுங்கள். அதே தபூக்குடைய யுத்தம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், யாராவது இல்லையா இந்த யுத்தத்துக்கு, இந்த படைக்கு செலவழிப்பதற்கு? அப்துர் ரஹ்மான் ரலியல்லாஹு அன்ஹு 6 கிலோ தங்கம் கொடுத்தார். உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு எழுப்பி சொன்னார், யா ரசூலல்லாஹ், அலைய மிஅத்து பஈரின் பி அஹ்லாசிஹா வ அக்தாபிஹா. யா ரசூலல்லாஹ், முழு ஏற்பாட்டோட சேனம் கடிவாளம் எல்லாம் பூட்டி 100 ஒட்டகம் நான் தாரேன். இப்போ ஒரு ஒட்டகமே 10-12 லட்சம். ஸ்ரீலங்கா செல்லிப்படி 15 லட்சத்துக்கு மேல ஒரு ஒட்டகத்துடைய விலை. சகோதரர்களே, சொன்னார் 100 ஒட்டகம் தாரேன், முழு ஏற்பாடும் செய்து தாரேன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு சந்தோஷம். மிம்பரில் 2வது படியில் இறங்கினார்கள். இறங்கி கேட்டார்கள், வேற யாரும் இல்லையா? இந்த வறுமை படைக்கு செலவழிக்க கூடியவர் வேற யாரும் இல்லையா? மீண்டும் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு எழுப்பினார். சகோதரர்களே, சொன்னார், 200 ஒட்டகம் நான் தாரேன். 101 அல்ல, 110 அல்ல, டபுள் மடங்கு. நாம யோசிப்போம், நான் தானே ஒரே கொடுக்குறேன், எல்லாரும் உட்கார்ந்திருக்கான் பாரு, யாருக்காவது எழும்புறதுக்கு மனசு வருதா? நம்ம மட்டும்தான் கொடுக்கணும், நம்ம மட்டும்தான் செலவழிக்கணும். சகோதரர்களே, எழும்பினார் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு. சொன்னார், 200 ஒட்டகம் நான் தாரேன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு சந்தோஷம். கடைசி படியில் இறங்கினார்கள். இறங்கி கேட்டார்கள், வேற யாராவது இருக்கிறீர்களா செலவழிப்பதற்கு, அல்லாஹ்வுக்காக கொடுப்பதற்கு? சகோதரர்களே, மீண்டும் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு எழுப்பினார். சஹாபாக்கள் கஞ்சர்கள் அல்ல, சஹாபாக்கள் கையில ஒன்றும் இல்லை.
மக்கால இருந்து கஷ்டப்பட்டு குடும்பத்தை, சொத்தை, செல்வத்தை எல்லாத்தையும் இழந்து வந்த சீதேவிகள். மதீனாவாசிகள் பணக்காரர்கள் அல்ல, அவர்கள் விவசாயிகள். மக்காவாசிகள் தான் பணக்காரர்கள், பிசினஸ்மேன். மதீனாவாசிகள் விவசாயிகள், ஒன்றுமில்லை அவங்களுக்கு. உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு மீண்டும் எழுப்பி சொன்னார், யா ரசூலல்லாஹ், 200 ஒட்டகம் அல்ல 300 ஒட்டகம் நான் தாரேன். 300 ஒட்டகம். உடனே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கையை நீட்டி இப்படி காட்டிவிட்டு சொன்னார்கள், மா பர்ர உஸ்மான மா அமில பஅதல் யௌம். உஸ்மானே, இதுக்கு பின்னால் நீ என்ன பாவம் செய்தாலும் அல்லாஹ் கணக்கெடுக்க மாட்டான். நீ என்ன செய்தாலும் சரி, என்ன அமல் செய்தாலும் சரி, செய்யாவிட்டாலும் சரி, உனக்கு ஒன்றுமே நடக்காது, நீ சொர்க்கவாதி. சகோதரர்களே, சூரத்துல் ஹயாத்தி சஹாபால அல்லாமா அப்துல் ரஹ்மான் ரஃபத் பாஷா எழுதுகிறார், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தஷ்கீல் பண்ணி மிம்பரில் இருந்து இறங்குவதற்கு முன்னால் 300 ஒட்டகங்களும் மஸ்ஜிதுன் நபவியுடைய வாசலில் வந்து நின்றதா. கொடுத்தா அங்க செக்கும் இல்ல, அங்க டேட்டும் இல்ல, தாரண்டா உடனே தரலாம், தாரே உடனே வந்தது சாமான். அது மாத்திரமா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிம்பரில் இருந்து இறங்கி கீழே உட்கார்ந்தார்கள். 1000 தங்கத்தை கொண்டு வந்து நாயகத்துடைய மடியில் கொட்டினார். யா ரசூலல்லாஹ், இதையும் செலவழியுங்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த தங்க காசிகளை மலர்ந்த முகத்தோடு பெரட்டி சொன்னார்களாம், அல்லாஹும்ம ஃபிர்லி உஸ்மான் மா கத்தம வமா அഖர வமா ஆலன வமா அஸர்ர வமா கான வமா ஹுவ காயினுன் இலா யௌமில் கியாமா. யா அல்லாஹ், கியாமத் நாள் வரைக்கும் உஸ்மானால் என்ன தப்புகள் நடக்குமோ எல்லாத்தையும் நீ மன்னிப்பாயாக. சகோதரர்களே, அல்லாஹ்வுக்காக கொடுத்தவருடைய வரலாறு 1400 வருடம் தாண்டியும் இந்த மடவலை மிம்பரில் சவுதியில் நடந்த சம்பவம் பேசப்படுகிறது. ஆகையால் ஜகாத்தை சரியாக நிறைவேற்றுவோம், சதகாவை சரியாக நிறைவேற்றுவோம், குர்பானிகளை சரியாக கொடுப்போம். உலகத்தில் ஈச்சம்பலமும் தண்ணீரும் மாத்திரம் குடித்து வாழ்ந்த நம்முடைய நாயகம் செல்வத்தை ஒதுக்கி, சொத்துக்களை ஒதுக்கி, சொகுசுகளை ஒதுக்கி வாழ்ந்த நம்முடைய நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சகோதரர்களே, ஹஜ்ஜுடைய நேரம் ஹிஜ்ரி 11ஆம் ஆண்டு துல்ஹஜ் மாதம் மினாவுடைய நாள், பெருநாளுடைய நாள். சகோதரர்களே, 100 ஒட்டகத்தை அழைப்பித்தார்கள் யமன் தேசத்திலிருந்து. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 100 ஒட்டகம், ஒன்றல்ல ரெண்டல்ல, 100 ஒட்டகம். புகாரியில் இருக்கிற ரிவாயத் பாருங்க, 100 ஒட்டகத்தை அழைப்பித்தார்கள். யமன் தேசத்துக்கு போய் 100 ஒட்டகத்தை கொண்டு வந்தவர் அலி ரலியல்லாஹு அன்ஹு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 63 ஒட்டகங்களை தன்னுடைய கையால் அறுத்து பலியிட்டார். சகோதரர்களே, தன்னுடைய ஆயுளை குறிக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 63 வருடம் உலகத்தில் வாழ்ந்தார்கள். அதற்காக ஒரு வருடத்துக்கு ஒரு ஒட்டகம் வீதம் 63 ஒட்டகத்தை தானே அறுத்தார். மிச்ச ஒட்டகங்களை அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறுத்தார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மாடும் அறுத்தார்கள். அந்த ஹஜ்ஜில் அள்ளி கொடுத்தார்கள். சதகா, ஜகாத்துகள். சகோதரர்களே, அதுதான் இன்றும் அந்த மண்ணில் பரக்கத்து கொட்டிக் கொண்டிருக்கிறது. ஆகையால் சொத்து செல்வங்களை தந்தவன் அல்லாஹ், அதை சேர்த்து வைக்க கூடாது, அதில் ஜகாத்தை கொடுக்காமல் தடுக்க கூடாது, ஏழைகளுடைய பங்கை தடுக்காதீர்கள். அல்லாஹ் சொல்கிறான், யார் சொத்து செல்வங்களை நான் கொடுத்து அந்த சொத்து செல்வங்களை சேர்த்து வைத்து ஜகாத்தை கொடுக்காமல் இருக்கிறீர்களோ, والذين يكنزون الذهب والفضة ولا ينفقونها في سبيل الله. அல்லாஹ் சொல்றான், தங்கத்தையும் வெள்ளியையும் பணத்தையும் காசையும் சேர்த்து வைத்து அல்லாஹ்வுக்காக ஜகாத்தும் சதகாவும் கொடுக்காமல் யார் உலகத்தில் வாழ்கிறார்களோ, நபியே ஃபபஷ்ஷிர்ஹும் பிஅதாபின் அலீம், அவர்களுக்கு சொல்லுங்கள், நோவினை தரும் தண்டனையை நான் தயார் வைத்திருக்கிறேன்.
என்ன தண்டனை தெரியுமா? அல்லாஹ் என்ன செய்வானாம், நீங்க உலகத்துல சேர்த்து வச்ச தங்கம் வெள்ளி எல்லாத்தையும் நரக நெருப்புல போட்டு பத்த வைப்பான். பத்த வைத்து அந்த தங்கம் வெள்ளி எல்லாம் உருகி ஈயமாக ஓடும் போது யௌம யுஹ்மா அலைஹா ஃபீ நாரி ஜஹன்னம ஃபதுக்வா பிஹா ஜிபாஹுஹும் வ ஜுனூபுஹும் வ ظுஹூருஹும். அல்லாஹ் அந்த ஈயத்தை போல காட்சி நெத்திலையும் முதுகிலையும் சகோதரர்களே எல்லா இடத்திலையும் அல்லாஹ் விலாப்புறத்திலையும் சூடு போடுவார். அப்படியே தங்கத்தை வெள்ளிய உருக்கி ஊற்றுவான் மேல. அல்லாஹ் சொல்லுவானாம், தண்டனையில் துடித்துக் கொண்டிருப்பார் அவர். அல்லாஹ் சொல்லுவானாம், ஃபதுகு மா குன்தும் தக்னிசூன். உலகத்தில் சேர்த்து சேர்த்து இன்பம் அடைந்த தங்கம் இதுதான். உலகத்துல சேர்த்து சேர்த்து எனக்காக கொடுக்காமல் நீ தடுத்து வைத்த சொத்து இதுதான். நல்ல அனுபவி. சகோதரர்களே, அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் நம்மை. அல்லாஹ் சொல்றான், அல்லதி ஜமஅ மாலன் வ அத்ததா. ஒரு கூட்டம் எப்படி தெரியுமா இருக்குமாம், பணத்தை சேர்த்து சேர்த்து எண்ணி பார்ப்பான். எண்ணி பார்ப்பான். அல்லாஹ் சொல்றான், எண்ணி பார்ப்பானாம். அந்த பேங்க்ல இவ்வளோ இருக்கு, இந்த பேங்க்ல இந்த அக்கவுண்ட்ல இத்தனை லட்சம், அங்க கமர்ஷியல்ல இத்தனை லட்சம், மாஷா அல்லாஹ் மாஷா அல்லாஹ், பல கோடி பல சொத்து சொல்லுவானாம். அல்லாஹ் சொல்றான், யஹ்சபு, அவன் நினைப்பான், அன்னமாலஹு அஹ்லதா, பணம் இருந்தா போதும் நம்ம நிரந்தரமா சந்தோஷமா வாழலாம். பணம் இருந்தா போதும், இவனுக்கெல்லாம் நம்ம கொடுக்கணும், நம்ம ஜகாத்து கொடுக்கணும், நம்ம ஏன் சதக்கா கொடுக்கணும், நம்ம கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச பணம் இது இருந்தால் தான் எனக்கு நிம்மதியாக வாழலாம். அல்லாஹ் சொல்றான், கல்லா, நீ நினைப்பதை போல அல்ல. லயும்பதன்ன ஃபில் ஹுதமா. சொத்து செல்வத்தை சேர்த்துட்டு கொடுக்காம இருக்கிறீங்களே, ஜகாத்தை கொடுக்காம இருக்கிறீங்களே, உங்களுக்கென்று விசேடமாக தயாரிக்கப்பட்ட நரகம், அந்த நரகத்துடைய பெயர் தான் அல்லாஹ் சொல்றான் ஹுதமா. 7 நரகங்களில் ஒரு பயங்கரமான நரகம் தான் ஹுதமா. அல்லாஹ் சொல்றான், நாருல்லாஹில் மூகதா, நாருல்லாஹில் மூகதா, மூட்டப்பட்ட அல்லாஹ்வுடைய நரகம். எத்தனை வருடம் மூட்டப்பட்ட நரகம் தெரியுமா? 3000 வருடங்கள் மூட்டப்பட்ட நரகம் அது. சகோதரர்களே, அந்த நரகத்தில போட்டா அந்த ஹுதமா என்ற நரகத்தின் விசேட தன்மை, அல்லதி தத்தலிஉ அலல் அஃஇதா, நெருப்புல போட்டதோட ஜகாத் கொடுக்காதவர் அவருடைய ஹார்ட்டை தான் பத்த வைக்குமா முதலா. எவ்வளவு பயங்கரமான தண்டனை சகோதரர்களே. ஆகையால் நம்முடைய பணங்கள் செல்வங்கள் இது அல்லாஹ் தந்தது, கொடுப்போம் அல்லாஹ்வுக்காக. இந்த ரமலானில் நியத்து வையுங்கள், இதற்கு பின்னால் ஜகாத்தில் குறை செய்ய மாட்டேன், இதற்கு பின்னால் சதகாவில் குறை செய்ய மாட்டேன். அல்லாஹ் தந்திருக்கிறானா, நான் அல்லாஹ்வுக்கு பொருத்தமான வியாபாரியாக வாழ வேண்டும், அல்லாஹ்வுக்கு பொருத்தமான செல்வந்தனாக மாற வேண்டும். வெறுமனே ரமலான் வந்தா 30,000 சல்லி எடுத்து 30 எம்பள போட்டு ஆளுக்கு 1000 கொடுத்துட்டு சிலவர் சொல்ற நான் ஜக்காத்து கொடுக்குறேன். நாங்க வளமையா ஜக்காத்து தான் கொடுக்குறோம். அது வளமையா ஜக்காத்து கொடுக்காரா? என்ன ஜக்காத்து? முதலாவது ஆலிம்கள் அணுகி கேளுங்க, ஜக்காத்துண்டா என்ன, எப்படி கொடுக்கணும், எப்ப கடமையாகும், எந்தெந்த சாமான்ல கடமையாகும், எவ்வளவு காலம் பூர்த்தியாகணும், இதெல்லாம் மிம்பர்ல பேச முடியாது. நீண்ட நீண்ட ஆழமான சட்டங்கள் ஜக்காத்துடைய சட்டங்கள். ஆகையால் அணுகுவோம், தெளிவு பெறுவோம், அல்லாஹ்வை நெருங்குவோம், அல்லாஹ்வுக்காக இந்த உலகத்தில் வாழ்வோம். எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவருடைய பாவங்களை மன்னிப்பானாக. யா அல்லாஹ், என்ற குற்றங்களை மன்னிப்பாயாக. இந்த சங்கையான கண்ணியமான உன்னதமான உயர்தரமான இந்த ரமலானுடைய மாதத்தில் யா அல்லாஹ், வெள்ளிக்கிழமை நாளில் யா அல்லாஹ், நோன்பு நோற்றவர்களாக யா அல்லாஹ் மிம்பரில் நின்று கொண்டு யா அல்லாஹ் உன்னிடம் கையேந்தி கேட்கிறோம். யா அல்லாஹ், நம்முடைய பாவங்களை மன்னிப்பாயாக, நம்முடைய குற்றங்களை மன்னிப்பாயாக. அறிந்தும் அறியாமலும் தெரிந்தும் தெரியாமலும் இரவிலும் பகலிலும் வெளிப்படையாகவும் மறைவாகவும் செய்த பாவங்கள் ஒன்றல்ல இரண்டல்ல யா அல்லாஹ், உனக்கு மாத்திரம் தெரியும் யா அல்லாஹ். நாங்கள் மறந்திருக்கலாம் யா அல்லாஹ், நீ மறக்க மாட்டாய் யா அல்லாஹ், உனக்கு மறைக்க முடியாது யா அல்லாஹ்.
எல்லா பாவங்களையும் மன்னிப்பாயாக. யா அல்லாஹ் எங்களை பெற்று வளர்த்த தாய் தகப்பனுடைய பாவங்களை மன்னிப்பாயாக. அவர்களை சொர்க்கவாதிகளாக ஆக்குவாயாக. எந்த தாய் தகப்பன் உயிரோடு வாழ்கிறார்களோ அவர்களை யா அல்லாஹ் நீண்ட ஆயுளை கொடுப்பாயாக, நிம்மதியான வாழ்க்கையை கொடுப்பாயாக. எந்த தாய் தகப்பன் கபராளிகளாக மாறிவிட்டார்களோ அவர்களுடைய கபறுகளை யா அல்லாஹ் சுவர்க்கத்து பூஞ்சோலைகளாக மாற்றுவாயாக. யா அல்லாஹ் ரஹ்மானே, இரக்கம் உள்ளவனே, சங்கையாளனே, ஏகனே, துணையற்றவனே, இந்த ரமலான் மாதத்தில் யா அல்லாஹ் இந்த ஊரை பொருந்திக் கொள்வாயாக. இந்த மஹல்லா வாசிகளை பொருந்திக் கொள்வாயாக. இந்த ஊர் நிர்வாகத்தை கபூல் செய்வாயாக. வாலிபர்களை கபூல் செய்வாயாக. வயோதிபர்களை கபூல் செய்வாயாக. யா அல்லாஹ் ரஹ்மானே, இந்த தீனுக்காக வேண்டி, தீனுடைய செயற்பாடுகளுக்காக வேண்டி, தீனுடைய காரியங்களுக்காக வேண்டி இந்த மஹல்லாவில் யார் யாரெல்லாம் கஷ்டப்படுகிறார்களோ எல்லாரையும் நீ கபூல் செய்வாயாக. நோயற்ற வாழ்க்கையை தருவாயாக. கடனற்ற வாழ்க்கையை தருவாயாக. கஷ்டமில்லாத வாழ்க்கையை தருவாயாக. இந்த ரமலான் மாதத்தில் யாரையெல்லாம் நீ மன்னித்தாயோ அந்த கூட்டத்தில் எங்களை சேர்ப்பாயாக. யா அல்லாஹ் ரஹ்மானே, காப்போத்த சாதாரண தரம் எழுதக்கூடிய மாணவர்கள் யா அல்லாஹ் இந்த ரமலான் காலத்தில் அது ஒரு சோதனை. யா அல்லாஹ் அவர்களை நீ வெற்றிகரமான அந்த பரீட்சையில் நீ அவர்களை பாசாக்குவாயாக. யா அல்லாஹ் ரஹ்மானே, உலகை கல்வியில் மாத்திரமில்லாமல் மறுமையுடைய கல்வியை பூர்த்தியான முறையில் கற்று உனக்கு பொருத்தமான எதிர்கால சமூகமாக நீ இந்த இலங்கையில் யார் யாரெல்லாம் இந்த ஓய்வு எழுதுகிறார்களோ அவர்கள் எல்லாரையும் கபூல் செய்வாயாக. இரக்கம் உள்ளவனே, இந்த ரமலானில் யார் யாரையெல்லாம் நரகத்தை விட்டு விடுதலை அளித்தாயோ அந்த கூட்டத்தில் யா அல்லாஹ் நீ எங்களையும் சேர்ப்பாயாக. யா அல்லாஹ் எங்களுடைய கடைசி முடிவுகளை யா அல்லாஹ் மதீனா முனவ்வராவில், மஸ்ஜிது நபவியில், ரௌதா ஷரீஃபில் சுஜூதுடைய நிலைமையில் சொர்க்கத்தை கண்ணால் கண்டவர்களாக, லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்ற கலிமா சொன்னவர்களாக யா அல்லாஹ் எங்களை மௌத்தாக்குவாயாக. எங்கள் துஆக்களை கபூல் செய்வாயாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். வா ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். இன்னல் ஹம்தலில்லாஹ்